பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூட கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கோம். அவர் தகப்பனாரையே அவர் எதிர்த்திருக்காரோ? ஏனென்றால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் இதை ஆதரித்து ஏற்கனவே பேசியிருக்கிறார். ரெண்டாவது 1967 வரை தேசிய அளவில் பாராளுமன்ற தேர்தல்களும் எல்லா மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல்களும் ஒன்றாக தான் நடந்தது. மேலும் 1971 திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலை ஒரு வருஷம் வேகப்படுத்தி முன்னாடியே நடத்தின காரணத்தால் மேலும் மாநில அரசுகளை மானாங்கானியாக காங்கிரஸ் கலைச்ச காரணத்தினாலேயும் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்கள் வெவ்வேறு சமயங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் பாசிட்டிவாக நாம் யோசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னால், வெவ்வேறு சமயத்தில் தேர்தல்கள் நடத்துறதுனால அதிகமாகின்ற செலவினம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, 5 ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஜனாதிபதி பொறுப்பு ஏற்க போகிறார் திரு ட்ரம்ப் அவர்கள். 4 வருஷத்துக்கு ஒரு தரம்னா அப்போ தான் இந்த எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி அவர்கள் ஒருவருக்கொருவர் விமர்சனம், அரசியல் நோக்கத்தோடு அரசியல் கட்சிகள் செயல்படுவதுங்கிறது நடக்குது. மற்ற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாம் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் 4 மாநில தேர்தல்கள், அடுத்து திருப்பி இப்போ டெல்லிக்கு தேர்தல் வர இருக்குது. இந்த மாதிரியாக எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள் தே ஆர் எங்கேஜ்ட் இன் சம் எலெக்ஷன் ஆர் அதர். அந்த மாதிரியான ஒரு நிலை வேண்டாம். அனைத்து தேர்தல்களும் ஒரே சமயத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற முறையில் நடக்குமானால் ஒன்று செலவினங்கள் மிச்சம், ரெண்டாவது அரசியல் கட்சிகளுடைய கவனங்கள் மக்கள் பிரச்சனைக்காக முன்னேற்றத்திற்காக நாம் கவனம் செலுத்த முடியும். அதனால தான் மத்திய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் மீது தீர ஆலோசித்து தான் இந்த ஒரு நடவடிக்கை மத்திய அரசுக்கு இப்போ கேபினெட் ஹேஸ் அப்ரூவ்ட் இட். அது காரணம் சவுண்டு டெவலப்மெண்ட் பேசிஸ் அதுக்கு இருக்குது. ஏன் சட்டமன்றத்திலே அதை ஒத்துந்துருக்கலாமே? இங்கே பாருங்கள், அதாவது இந்த தாட்டி விடுறது தனி மனிதர் கெப்பாசிட்டியில் தான் இருக்காங்களா? எப்போவுமே இந்த புரோக்கர்ஸ் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக இருக்கிறது இல்லை. அதனால் லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஓன் தட் எஸ் மை சன் இன் லா met him. Let him be frank, let him admit the truth. அது இல்லாமல் சும்மா மக்களை திசை திருப்புறதுக்காக பேசக்கூடாது. ஏன்னா முதல்ல இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அதானி பிரச்சனை ஏன் எழுப்புறாங்க? அமெரிக்காவில் வழக்கு தொடர்ந்ததாக சொல்கிறாங்க. அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திடம் அஃபீஷியலாக கேட்டிருக்காங்களா? ஏதாவது கம்யூனிகேஷன் உண்டா? இல்லைங்கும் பொழுது நாம் எப்படி ஹவு குட் வி டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அமெரிக்கா? அதனால் அது பண்ண முடியாது. ஆனால் இவர்களுடைய ஒரே நோக்கம் எப்போ பார்த்தாலும் சர்ச்சையை கிளப்பணும்னு. ஆனால் இப்போ பாராளுமன்றத்தில் பிரச்சனை கிளப்பப்பட்டிருக்கு. உண்மைகள் ஆதாரங்கள் அடிப்படையில் சோனியா சோரஸ் ஏக் ஹே, இதுக்கு இப்போ பதில் சொல்லுங்கள். சோனியா சோரஸ் ஏக் ஹேக்கு நகி ஹே, இதை சொல்லுங்கள். சோனியாவும் சோரஸும் ஒரே இதில் போய் எப்படி இருக்காங்க? அதோட பில்லியன்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலரை கையில் வச்சுக்கிண்டு உலக நாடுகளெல்லாம் டீஸ்டெபிலைஸ் பண்ணோன்னு இன்றைக்கி இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடும் டீஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. ஸ்ரீலங்கா, மயன்மார், பங்களாதேஷ், நேபாள், இந்த மாதிரியாக இருக்கிற சூழ்நிலையில் அதற்கு காரணமாக இருக்கின்ற சக்திகளோடு சேர்ந்து கொண்டு சோனியாவும் ராகுல் காந்தியும் இந்த மாதிரியாக பிரச்சனைகளை கிளப்புவது, இந்த நாட்டை முன்னேறுவதை விரும்பாத கட்சிகள் இவர்கள். இந்த நாட்டையும் டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு காங்கிரஸ் இந்திய கூட்டணி இதில் இறங்கியிருக்கு. வி வில் தரோலி எக்ஸ்போஸ். தேங்க்யூ.
நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அவங்க சென்னை சென்ட்ரிக்காகவே செயல்பட்டிருக்காங்க. அதனால தான் இப்போ பல மாவட்டங்கள் நமக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா டெல்டா மாவட்டங்கள் இப்போவும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் பகுதிகளில் மிக கனமழை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை எல்லா இடங்களிலும் தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நாம் ஏதோ வருண பகவான் ஆசீர்வாதத்தில் இது நாள் வரைக்கும் தப்பிச்சிட்டோம்னு அசட்டையாக இருந்துட வேண்டாம். அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. இல்லை, என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, எங்களுக்கு யாரோட உறவு இருந்தாலும் நல்ல உறவு, கள்ள உறவுங்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு. நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.